கைஸ், தாடகை மலையை ஒட்டின ஒரு சின்ன கிராமம்தான் சீதப்பால். ஒரு மருத்துவர் தன்னுடைய மகனை ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஒரு இன்ஜினியர் தன்னுடைய மகனை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஒரு தொழில் வச்சிட்ருக்கிறவர் தன்னுடைய மகன் அந்த தொழிலுக்கு அதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஒரு கட்சி வச்சிருக்கிற ஒரு தலைவர் கூட தன்னுடைய மகனை அந்த கட்சிக்கு மறுபடியும் தலைவனாக ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏன்னா அந்த மருத்துவர் தன்னுடைய மகனை மருத்துவத்துக்கு படிக்க வைக்கிற மூலமாட்டு தன்னுடைய மகன் பொருளாதாரத்தில் மேம்பட்டு விளங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நபரும். ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய மகனை ஒரு விவசாயி ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படலை. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிற தொழில், அந்த தொழிலில் ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய நேரம், அந்த உழைப்பு, அவனுக்கு ஏற்ற அந்த ஊதியத்தை பெற்றுத்தரல. அதனால தான் ஒரு விவசாயி குடும்பம் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலுக்கு மாறுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது எங்கள் இடம் தான். இந்த இடத்துல வயல் நட்டு 3 நாள் ஆச்சுது. விவசாயத்தை பற்றின ஒரு பெரிய அறிவோ ஒரு பெரிய நாலேஜோ எனக்கு இல்லை. ஆனால் இந்த இடம் புதர் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனாலையும், வேறு தொழில் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் எங்களுடைய பெற்றோர்கள் இந்த இடத்த மறுபடியும் வயல் நட்டுருக்காங்க. இதில் அறுவடைக்கு வரக்கூடிய சமயம் பெரிய அளவில் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் அது தொழிலை விட்டால் வேறு தொழில் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் விவசாயிகள் மறுபடியும் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. விவசாயி அவன் செலவழிக்கக்கூடிய நேரத்துக்கும் அவனுக்குள்ள உழைப்புக்கும் ஏற்ற ஊதியம் அவனுக்கு கிடச்சிது, இல்லைன்னா அந்த அரசாங்கம் விவசாயத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது, தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விவசாயம் செழிக்கும், விவசாய குடும்பங்கள் செழிக்கும், எதிர்கால தலைமுறையினர் விவசாயத்தை தேடுவாங்க. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் சேத்துல காலை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த சமூகத்தில் இறங்கியாச்சுன்னா அவனை ஒரு மட்டமாக தான் பார்க்குது. உடைக்கேற்ற ஒரு மரியாதை இருக்குது. ஒரு மருத்துவ உடையை அணிஞ்சிட்ருக்க ஒருத்தர் பொது சமூகத்தில் வராரு அப்படின்னா அவருக்கு பெருசாக மதிப்பு இருக்குது. ஆனால் ஒரு விவசாயிக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு இல்லை. தொழில்கள் அப்படிங்கிறது எல்லாராலையும் போற்றப்படணும். ஒரு தொழில் இல்லை அப்படின்னா இன்னொரு தொழில் இல்லை. எல்லாருக்கும் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஏளன பார்வையாக தான் இருக்குது. ஒரு விவசாயியை என்றைக்கு இந்த சமூகம் மதிக்குதோ, பெருமைப்படுத்துதோ, அப்போ தான் இந்த சமூகம் மாறும். விவசாயத்தில் ஒருத்தன் செலவழிக்கக்கூடிய நேரத்தையும் உழைப்பையும் இன்னொருத்தன் அந்த பணத்தை பறிச்சுட்டு போயிடுறான். விவசாயியோட உழைப்புக்கேற்ற ஊதியம் அவனுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் விவசாயம் அப்படிங்கிறது மக்கள் விரும்பி போக வழிவகுக்கும்.